கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 22 முதற் பகுதி. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையில் சொல்லுகின்றார் என்பதை இந்த அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கும் பொழுது மிக எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியும். தாவீதின் நகரத்திற்கு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படுகின்றது. அதை பார்க்கின்ற தாவீது மகிழ்ந்தவராக சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன்னுடைய முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி நடனம் பண்ணி கர்த்தருடைய பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வரும் பொழுது இதை தன்னுடைய வீட்டிலிருந்து அவருடைய மனைவியாகிய மீகால் பார்க்கின்றார். மீகால் சவுலின் குமாரத்தி என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி இவை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகின்ற தாவீதை தன்னுடைய மனைவியாகிய மீகால் பார்த்து எள்ளி நகையாடி அவள் சொல்லுகின்றால், ஒரு அற்பமான ஒரு மனிதன் தன்னுடைய வஸ்திரத்தையெல்லாம் களைந்து போடுவதைப் போல இன்றைக்கு ராஜா எல்லார் முன்பதாகவும் தன் வஸ்திரங்களை உரிந்து போட்டு அவர் நடனமாடினார் என்று சொல்லி மிகவும் ஏளனமாக தாவீதை பார்த்து சொல்லுகின்றார். இதை கேட்ட தாவீது சொல்லுகின்ற பதிலை தான் இப்பொழுது நாம் படித்தோம். என்னவென்று சொல்லி, நான் இதை பார்க்கிலும் இன்னும் நான் அதிகமாக நான் நீசனாக இருப்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துவதில் தாவீது எவ்வளவு முனைப்புடன் இருக்கின்றார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் தாவீது கடவுளுக்கு முன்பதாக அப்படி தாழ்த்தினார் என்பதை அதற்கு முந்தின வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடினேன் என்று குறிப்பிடுகின்றார். என்னை தலைவனாக ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஜனத்திற்கு கட்டளையிட்டிருக்கின்றார். நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஆடுகளை மேய்த்திற்கொண்டு அங்கே வனாந்திரத்திலே நான் திரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்த என் ஆண்டவர் என் வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் கூடவே இருந்தார். உன் தகப்பு நிமித்தமாக நான் எத்தனையோ முறை மரிக்கும் தருவாய்க்குள் போய்விட்டேன். இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு வந்தது. ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து கடவுள் என்னை தப்புவித்து காப்பாற்றி இன்றைக்கு கடவுள் என்னை என்ன செய்திருக்கின்றார், இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்னை ராஜாவாக்கி இருக்கின்றார். அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட என் ஆண்டவருக்கு முன்பதாக என்னை தாழ்த்துவதிலும் அவரை துதித்து நடனமாடுவதிலும் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று வார்த்தைக்கு அடையாளமாகத்தான் அவர் சொல்லுகிறார். என் பார்வைக்கு நான் இன்னும் நீசனாவே. ஏனென்றால் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ராஜா என்ற தகுதி, இதோ மக்கள் அனைவரும் என்னை போற்றி புகழ்கின்றார்களே, எனக்கு மரியாதை செலுத்துகிறார்களே, இதெல்லாம் என் ஆண்டவரால் எனக்கு கிடைக்கப்பெற்றதே தவிர இது என்னுடைய திறமையினால் நான் சம்பாதித்த ஒன்று அல்லவே அல்ல. காரணம், நான் சாதாரணமாக ஒரு ஆடுகளுக்கு பின்பதாய் திரிந்து கொண்டிருந்த ஒரு மெய்ப்பனாக நான் இருந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பாடம், அல்லது நாம் அனைவரும் நம்முடைய பழக்கத்திலே நம்முடைய மனதிலே நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா?
கடவுளுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவது. கடவுளுக்கு முன்பாய் தாழ்த்துவது என்பது எப்படி? மனிதர்களுக்கு முன்பதாய் நம்மை தாழ்த்துவது, பிறரை நமக்கு சமமாக நேசிப்பது, பிறரும் நம்மை போலதான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் நாம் கடவுளுக்கு முன்பதாக தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு பலர் கடவுளுக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஜபத்தில் அப்படியே தாழ்மையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்திவிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்களை அற்பமாக நினைப்பது, மற்றவர்களை எள்ளி நகையாடுவது, அல்லது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான காரியங்களை செய்யாமல் வஞ்சிப்பது என்பது நாம் கடவுளுக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பதற்கான அடையாளமாக அது ஒரு நாளும் இருக்கவே முடியாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை போல் பிறனை நேசி. நம்மை போல பிறரை நேசிக்காமல், அன்பு செலுத்தாமல், மற்றவர்களை என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லி அவர்களையும் சமமாக பாவித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை நான் கொடுக்காதிருந்தால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அது கடவுளுடைய பார்வையில் நான் பிரியமானவராக இருக்கவே முடியாது. அதை தான் இங்கே தாவீது குறிப்பிடுகின்றார். நான் இன்றைக்கு மக்கள் எல்லார் முன்பதாகவும் நான் அற்பமாக நான் காணப்பட்டாலும் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். காரணம் என்ன? என் ஆண்டவர் இவ்வளவா என்னை உயர்த்தி வைத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உயர்வுக்கு அடித்தளமாக படிக்கட்டாக இருப்பது என்ன தெரியுமா? தாழ்மை. எந்த ஒரு மனிதன் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றாரோ, தன்னை தாழ்த்துகின்றாரோ, அந்த மனிதன் கட்டாயமாக உயர்த்தப்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால் இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கின்ற ஒரு கடைநிலை ஊழியரை நாம் எப்படி நடத்துகின்றோம்? நம் கையில் வேலை பார்க்கின்ற அல்லது நம்முடைய வீட்டில் வேலை பார்க்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது நம்முடைய அருகாமையில் இருக்கின்றவர்கள் மிகவும் எளிமையானவர்களாக இருந்தாலும், அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவர்களை நடத்தும் பொழுது நாம் எப்படி நடத்துகின்றோம்? ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுள் அதை அனைத்தையும் அவர் கூர்ந்து கவனிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நாம் 2 விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவையில் இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை உணவையோ அல்லது கொஞ்சம் பொருளாதார உதவியோ நாம் கொடுப்போமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், அதை எனக்கே நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி. அதே நேரத்தில் அப்படிப்பட்டதான வசதி வாய்ப்பு இல்லாத மிகவும் எளிமையான மக்களை நாம் தூஷித்து அவமதித்து அவர்களை அற்பமாக எண்ணுவோமானால், அதையும் கடவுள் தான் சொல்லுகிறார், அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை சடங்காச்சாரம் நிறைந்த வாழ்க்கை அல்ல, இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெளிப்படையாக வெளிப்புறத்தில் நான் 2 வாரம் உபவாசம் பண்ணுகிறேன், எனக்கு உள்ளதை எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுக்கின்றேன், வெண்ணாடை அணிந்து கொள்ளுகின்றேன், சிலுவையை கழுத்தில் தரித்து கொள்ளுகிறேன், முதல் பெல் அடிக்கும் பொழுது நான் ஆலயத்திற்குள் இருப்பேன். இதெல்லாம் பக்திக்கு அடையாளமே தவிர கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதாக இருக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு மனிதன் பிறரை நேசிக்கின்றானோ, அன்பு செலுத்துகின்றானோ, அவன் எப்பொழுதும் கடவுளுடைய பார்வையில் உகந்த ஒரு மனிதனாக இருப்பான். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா என்ற நிலையிலே கூட அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் என்னை தாழ்த்துவதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட மனப்பக்குவத்துக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வர வேண்டும். அந்த தாழ்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு எதெல்லாம் பெருமையாக காணப்படுகின்றதோ, அது பதவியாக இருக்கலாம், அணிந்து கொண்டிருக்கின்ற அணிகலன்களாக இருக்கலாம், உடுத்தி கொண்டிருக்கிற உடையாக இருக்கலாம், நாம் பயன்படுத்துகின்ற வாகனங்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்தது.
கடவுள் நமக்கு கொடுத்தது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவையெல்லாம் நிரந்தரமானது இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இதோ இந்த செய்தியை நான் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறேனே, இதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக ஒரு அருமையான குடும்பத்தை நான் சந்திக்க சென்றிருந்தேன். நான் கண்ட காட்சி என்னை நிலைகுலைய செய்தது. என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு மிக மகிமையாக இருந்த கர்த்தருடைய தாசர்கள், ஆனால் இன்றைக்கு ஒரு தன்னந்தனியாக ஒரு வீட்டில் மனைவி ஒரு அறையிலும் கணவன் ஒரு அறையிலும் படுத்த படுக்கையாக யாரும் பக்கத்தில் இல்லாமல் பூட்டப்பட்ட ஒரு வீட்டிற்குள் இருந்தார்கள். ஒரு காலத்தில் அவர்களை எவ்வளவு மகிமை நிறைந்தவர்களாய் நான் பார்த்திருக்கிறேன் என்பது என் கண்களுக்கு முன்பதாக வந்தது. அப்படியே உடைந்து போனேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கு இருக்கிற மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை என்றும் நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளுகிறோம். அவருக்கே அப்படியானால் இன்றைக்கு பெருமையும் அகங்காரமும் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற அநேக மக்கள் இருக்கிறார்களே, உதாசீனப்படுத்துகிற மக்கள் இருக்கிறார்களே, அற்பமாக எண்ணுகிற மக்கள் இருக்கிறார்களே, அவருடைய நிலைமை எவ்வளவா இருக்கும்? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் நாம் என்றும் தாழ்த்துகிறவர்களாக இருப்போம். அந்த தாழ்மையை தரித்து கொள்வோம். நாம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கடவுள் கிருபை அளிக்கிறார். கடவுள் தாமே அப்படிப்பட்டதான பலனையும் கிருபையும் தந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.